மெப்ளின்ல ஃபிட் நியூட்ரிஜினாவோட மேக்கப் ரிமூவர் வாங்கிட்டு அப்புறம் கிச்சன் அப்புறம் நான் லைப்ரரி the essay portion, which was mandatory, and then ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட பொண்ணு வந்து இன்னைக்கு கிளம்புறாங்க காலேஜுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நானு. என்னன்னு பார்த்துடலாம் இப்போ. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து பெட்ஷீட் வந்து இன்னும் ஒரு செட்டு நான் வாங்கியிருந்தேன். கூட ஒர்க் பண்றவங்க எப்போதுமே சொல்லுவாங்க, நான் மேசிஸ்ல வாங்குறேன்னு எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன்னா, அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து மேசிஸ்ல வாங்கிக்கோ, பட் அதுக்கு முன்னாடி வந்து டிஜே மேக்ஸ், அதுக்கப்புறம் மார்ஷல் அதெல்லாம் போய் ட்ரை பண்ணு விலாஸ்னி, நல்லா காட்டனே கிடைக்கும் உனக்குன்னுவாங்க. ஆனா நான் போனதே இல்லை. நேத்து என்ன பண்ண, அந்த பக்கம் டார்கெட் போயிருந்தேன், பக்கத்துலயே டிஜே மேக்ஸ் இருந்தது, சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுல எனக்கு வந்து இந்த காட்டன் ட்வின் பெட்ஷீட் அவங்களுக்கு காலேஜ்க்காக வாங்கியிருக்கேன். சுப்ரீம் காட்டன் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, $75 அது ஒரு ஷீட். அது ஃபுல் செட் வரும். அதுல பில்லோ கேஸ், பெட்ஷீட், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டட் ஷீட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, நான் நேத்து பார்த்தேன், காட்டன் தான், 100% காட்டன் சொன்னா எடுத்துக்கிட்டேன் நானு. ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா குயின் அண்ட் கிங் இருக்கு அவங்க கிட்ட. நான் தேடி தேடி பார்த்ததுல இந்த கலர்ல தான் வந்து எனக்கு வந்து ட்வின் கிடைச்சது. கரெக்டா அவங்களோட பெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் எக்ஸல் தான். அது யூனிவர்சிட்டியில இருக்கு கொடுக்கறதெல்லாம். அதெல்லாம் கரெக்டா அது எக்ஸலே கிடைச்சது எனக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். கலர் தான் கொஞ்சம் டார்க் கலர் நான் பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. இந்த கலர் ஓகேமா, எனக்கு ஓகேன்ட்டாங்க. இதுல என்னன்னா இதே மாதிரிதான் ஒரு ஃபுல் செட் பெட்டுக்கு என்னன்னா ஃபிட்டட் ஷீட், பெட்ஷீட், ஒரு பில்லோ கவரு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $24.99 தான். ரொம்ப கம்மிங்க. நான் இந்த ரேட்ல வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு வருஷமா இருந்திருக்கேன் யூஎஸ்ல. என்னோட பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, எப்படியும் $70, $60 அப்படிதான் வாங்கியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து $25 வாங்கியிருக்கேன். இதே மாதிரி கிங்கும் இருக்கு, கிங் அண்ட் குயின் பெட்ஷீட்ஸும் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்ல தான் இருக்கு. கொஞ்சம் பிராண்டட் பாத்தீங்கன்னா சிகே, டிகேஎன்ஒய் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா $49, $39 அந்த ரேட்ல இருக்கு. எல்லாமே 100% காட்டன். நான் அதான் நாளைக்கு போன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல இன்னைக்கு போய் ரூம் எல்லாம் நாங்க கிளீனா, நாளைக்கு மண்டே லீவ் இல்லையா, நாளைக்கு போனேன். இல்ல நான் ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு போய் கிளீன் பண்ணாலும் நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்கா ஒரு 5 o'clock கிளம்பலான் இருக்கோம். 5:30க்கு அப்படி கிளம்புனோம்னா 1 hour டிராவல் தான். இது என்னன்னா இப்போ நான் வாஷ் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் அவங்களுக்கு. இது வந்து பெட்ஷீட், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டட் ஷீட். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னும் எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன், பட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல். இது இப்போ வாஷ் பண்றதுக்காக இப்போ எடுத்து வச்சிருக்கேன் நான். அது பில்லோ கேஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பெரிய பில்லோ தான், அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ஷீட். அது ஒரு கட்டிங் போர்டு வாங்கினேன். நான் கட்டிங் போர்டு பார்த்துட்டே இருந்தேன், நிறைய பேர் ஸ்டீல் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணேன் நானு. பட் என்னன்னா, நம்ம கட் பண்றச்ச அந்த கோடு விழும் இல்லையா, அந்த மெட்டல் வந்து கண்டிப்பா கொஞ்ச நாச்சும் உடம்புக்குள்ள போகும். நம்ம ஏன்னா அவ்வளோ சின்னதா இருக்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி அப்படி தள்ளுவோம் இல்லையா, அதால வந்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ஹுட்டன் கட்டிங் போர்டு வாங்கினேன், டிஜே மேக்ஸ்ல தான். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $12.99. இன்னொன்னு வச்சிருந்தாங்க, ஆனா அது என்ன என்னோட பெரிய பொண்ணு பிடிக்கலன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க. இது வாங்கிக்கிங்கன்னாங்க, சரின்னு இதை எடுத்துக்கிட்டேன் நானு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், வருஷ கணக்கா தேடிட்டு இருக்கேன் நானு. ஒரு த்ரீ இயர்ஸா தேடிட்டு இருக்கேன். கிடைக்கும் எல்லா இடத்துலயும், நல்லா இருக்கும். ஆனா டக்குன்னு அந்த நம்ம கிச்சனுக்கு இப்படி வச்சா நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துருவேன் நானு. இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நானு. யுட்டென்சில்ஸ் ஹோல்டர் வாங்கியிருக்கேங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, அதெல்லாம் வாங்கிட்டேன் நான். இதை ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $12.99. இது பெருசு இருந்தது. பெருசெல்லாம் பார்த்தேன், எல்லாமே ஃபுல் ஒயிட் கலரா இல்ல, கொஞ்சம் அட்ராக்டிவ், கிச்சன்ல வச்சோம்னா பளிச்சுன்னு தெரியற மாதிரி இல்ல. அதால இது வந்து டிசைன் எல்லாம் இருக்குங்களா, கொஞ்சம் கிச்சன்ல வச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெதர் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன் நானு அவங்களுக்கு.
ரெண்டு சைஸ் தான் இருந்தது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $24.99. இது வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நான் ஸ்னோக்கெல்லாம் போட்டெல்லாம் போறது இல்ல, சும்மா வந்து வெளியே எங்கன்னா போனோம்னா போறதுக்கு தான் எனக்கு வேணும், தின்னா இருந்தாலும் பரவாயில்லன்னாங்க. சரி, லாங்கா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா லாங் வந்து இல்லன்ட்டாங்க. டிஜே மேக்ஸ்லயும் இல்லன்ட்டாங்க. மேசிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைஸ் எதுவுமே கிடைக்கல. அங்கங்க ரெண்டு ஒன்னு தான் வச்சிருக்காங்க ஒரு பிராண்ட்லயும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய சைஸா இருக்கு, இல்ல சின்ன சைஸா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண, அடுத்த வாட்டி நான் எங்கன்னா நான் போகும்போது ஏதாவது இருந்தா கண்டிப்பா வாங்குறேன்னு சொல்லிட்டு, மேபி ஸ்ப்ரிங் டைம்ல வரும் இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் எல்லாம். அவங்க வந்து டான்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து காம்படிஷன் இருக்கு, அதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்தது லிப்ஸ்டிக், ரொம்ப எல்லாம் நான் வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் வந்து நாங்க டார்கெட்ல தான் வாங்கினோம். மேக்ல மட்டும் கன்சீலர் வாங்கி கொடுத்தேன் நானு அவங்களுக்கு. ஏன்னா வந்து கன்சீலர் வந்து டார்கெட்ல போகும்போது எதுவுமே இல்ல, ரொம்ப டார்க் ஷேட் எல்லாம் தான் வச்சிருந்தாங்க. அதால மேக்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேக்ல வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க இதுவே வந்து மேக் வேணான்னாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெபிலின் அண்ட் NYX எல்லாம் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஃபவுண்டேஷன் ஈஸியா எடுத்துட்டேன் நான், எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது ஃபவுண்டேஷன். பட் அது கன்சீலர் மட்டும் ரொம்ப டார்க் ஷேடா இருந்தது டார்கெட்லன்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்லயே வாங்கி தரேன்ட்டேன். நான் எவ்லின்ல ஃபிட்மி வாங்கியிருக்கேன். அதாவது அவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஃபிட்மி தான் யூஸ் பண்றாங்க, அதால ஃபிட்மியே எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 312 அவங்களுக்கு நான் எடுத்தது. இது ஆக்சுவலி வந்து நான் எங்க எப்படி எடுத்தோம்னா அங்க ஒரு டெஸ்டர் பண்ணி பார்த்தோம். பட் இருந்தாலும் என்னன்னா, நம்ம கன்சீலர் மேக்கப் எல்லாம் வாங்குறோம்னா அங்க வந்து லைட் எல்லாம் இருக்கும்ல, அந்த லைட்டிங் எல்லாம் ஹெவி லைட்டிங்ல நம்மளுக்கு எது போட்டாலும் அவ்வளவு தெரியாது, கிளியரா தெரியாது நம்ம ஸ்கின்க்கு அது மேட்ச் ஆச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாவே இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இதை அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண அங்கேயே கொஞ்சம் எடுத்து ஸ்கின்ல எல்லாம் ஃபேஸ்ல போடல, இங்க மட்டும் போட்டு பார்த்தோம். அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு வந்து மேட்ச் ஆகும் இந்த ஃபிட்மி மெப்ளின் ப்ராடக்ட்ஸ். அதால வந்து இது ஒண்ணு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பிரஷ் நான் வந்து காஸ்ட்லி எல்லாம் வாங்கி கொடுக்கலங்க. ஏன்னா நம்ம போனோம்னு வச்சுங்களேன், மேக்ல போய் கேட்டேன், $42. இவங்க காலேஜ்ல தான் யூஸ் பண்ண போறாங்க, சரி இப்பத்துக்கு இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கேயே வந்து சோனியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல வந்து ஃபவுண்டேஷன் பிரஷ் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஆனா பிரஷ் ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டா நல்லா இருக்கு. ஓகேங்களா, இதோட பிரைஸ் நான் சொல்றேன், இங்கதான் இருக்கு டார்கெட்ல. அந்த ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா $8.99. இந்த பிராண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $12 இது. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் கியூ டிப்ஸ். கண்டிப்பா மேக்கப் பண்றோம்னா கண்டிப்பா தேவைப்படும் இந்த கியூ டிப்ஸ். ஏன்னா இங்க நம்மளுக்கு ஐஷேடோ அதுக்கப்புறம் லைனர் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிருக்குன்னு நினைச்சீங்களேன், நம்ம வந்து டிப் இருந்ததுன்னா அழகா நம்ம கிளீன் பண்ணிடலாம். அதால நான் இது வாங்கியிருக்கேன் நான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது லூஸ் பவுடர். இது வந்து லாரியல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர்ன்னு தெரியல, இதுக்கு எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் வாங்கியிருக்கோம். அந்த இது பிரஷ் அவங்க கிட்ட இருக்கு, அந்த என்கிட்ட இருக்கு பிரஷ், நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. இதுதான் நாங்க டார்கெட்ல வாங்கினது. டார்கெட்ல இன்னொன்னு வந்து இந்த NYXோட இது ஐப்ரோ பென்சில் வாங்கினேன். பட் இந்த பாக்ஸ் வந்து நான் செக் எப்போதும் இப்படி இது பண்ணி பார்ப்பேன், உள்ள சவுண்டு கேட்கும், எடுத்து வைப்போம். பட் இந்த வாட்டி நாங்க வந்து என்ன பண்ணோம், இதை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு பேசிட்டே போனதுல நான் செக் பண்ணல, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இதோட பிரைஸ் வந்து $12.99 இது டார்கெட்ல. ஆனா 3D இருக்காங்க போல இருக்கு. டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இத போய் இப்ப பேசணும் அவங்க கிட்ட. இப்படியா இருக்காங்க மக்கள். கன்சீலர் வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ல வாங்கியிருக்கேன். இந்தியன் டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா NC தான். NW இருக்கும். NW வந்து சில பேருக்கு மேட்ச் ஆகும், எனக்கு வந்து சூட் ஆகல NW, அதால நான் வந்து NC மாத்திட்டேன். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா NCல தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா NC வந்து இப்போ இந்தியன் டோனுக்கெல்லாம் மேட்ச் ஆகும் கம்பேர்ட் டு NTW விட. அடுத்தது அங்கிருந்து அல்டா போனோம். அல்டா போறதுக்கு என்னன்னா அவங்க ஒரு லிப்ஸ்டிக் லிப் லைனர் வேணும்னாங்க டார்கெட்ல. அதுக்கப்புறம் வந்து மேக்ல எல்லாம் ட்ரை பண்ணோம், கிடைக்கல அந்த கலரு. அல்ட்ராலையும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன். அல்ட்ரால நாங்க என்ன வாங்கினோம்னா லிப் பென்சில் வாங்கினோம்.
அவங்க வந்து லிப் ஆயில் வந்து NYXோட லிப் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதால வந்து ஃபர்ஸ்ட் அல்டால தான் வாங்குறதா நாங்க பேசிக்கணும் அந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம். ஆனா டார்கெட் நாங்க நேத்து மால் போனோமா, டார்கெட் இருந்தது. அதால டார்கெட்ல இதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த லிப் லைனர் மட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அல்டா போயிருந்தோம். அல்டால வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கலர் வாங்குனாங்க, நான் ஒரு கலர் வாங்குனேன். உன்து எடுத்துட்டியா நீனு? ஆ? அவங்க ஒரு கலர் வாங்குனாங்க, நான் 2 கலர் வாங்குனேன் லிப் லைனர். அவங்க எப்படி இருக்கும்னு தெரியல. பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் வந்து ட்ரிப்பு தானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இங்க பண்ணல டான்ஸஸ்க்கு. அவங்க வந்து அதர் ஸ்டேட்ல தான் போய் பண்ண போறாங்க காம்படிஷனு. அதால நான் மோஸ்ட்லி வந்து ஆயில் வச்சு தான் மேக்கப் ரிமூவ் பண்ண வைப்பேன். தேங்காய் எண்ணெய். பட் இப்போ அவங்க ட்ரிப்புக்கு போறதால நான் என்ன பண்ணேன்னா, இந்த நியூட்ரிஜினாவோட மேக்கப் ரிமூவர் வாங்கி குடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வந்து பஃப் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல தான் வாங்குனேன். அல்ட்ரால வாங்குனேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $3.99. இதுவும் வந்து $3.99. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா $6 லிப் லைனரு. இந்த கலர் வந்து நான் மேக்ல ட்ரை பண்ணேன். மேக்ல இல்ல, எனக்கு கிடைக்கல எனக்கு. அதால நான் வந்து NYXல பார்த்த உடனே சரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான் இத. இருக்கேன் கிச்சனுக்காக வாங்குனது. இது வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஸ்டாண்ட் இது ஓப்பன் பண்ணோம்னா இத வச்சுக்கலாம். மேல வந்து திங்ஸ் வைக்கலாம். கிச்சன் வந்து இப்போ ஸ்ப்ரிங் வருது இல்லையா, அதுக்காக பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான் இத. இது பிளாஸ்டிக் தான். இது வந்து என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். லெட் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா வச்சுப்பேன், இல்லைன்னா இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா $5.99 $5 தான் இதுவும். இதுவும் $5, இதுவும் வந்து $5 இது. ஒரு பிளானர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 இதோட ப்ரைஸு. நான் லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு வந்த புக்குங்க. இந்த மந்த் இந்த புக் படிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நானு. படிக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் சி எவ்வளோ படிக்கிறேன்னு தெரியல நானு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேங்க. இப்போ வர்றது போறது அதுவே எங்களுக்கு டைம் பிஸியா இருக்கு. எல்லாம் பேக் பண்ண போறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த மேக்கப் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காலையில அவங்க டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. அதே மாதிரி கன்சீலரும் அவங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக்கு அவங்க வாங்குனது நல்லா டார்க் ப்ரௌனா வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு. இதுதான் இதை இப்போ அவங்க கிட்ட கொடுத்துட்டுன்னா அவங்க பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் கொடுக்கல, லேட்டா தான் லிஸ்ட் கொடுத்தாங்க. என்ன வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து மால்ல பார்க்கும்போது லாம்காம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்காரா, அதுக்கப்புறம் வந்து ஐலைனரு, அதுக்கப்புறம் வேற என்ன இருந்தது, $38. நான் என்ன பண்ணேன், அதை வந்து வாங்கிட்டேன் நான். ஏன்னா வந்து மஸ்காராவும் பென்சிலும் சேர்த்து $38 லாம்காம் ப்ராடக்ட்ல வரவே வராது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா $30-40 சொல்லுவாங்க. அது நல்ல டீலா இருந்தது கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு. அதால அதை வாங்கி நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மஸ்காரா தான் இப்போ அவங்க யூஸ் பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க இப்போ. இவ்வளோ நான் ஏன் வாங்கி கொடுத்தேன்னா, மேக்கப் ப்ராடக்ட்ஸை நான் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. இதுதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட்டு கன்சீலர் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 12th வரைக்கும் அவங்க எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. ஒன்லி காஜல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். இல்லைன்னா நான் இது கூட வாங்கியிருக்க மாட்டேன் நான். உங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிட்டு மிச்சது இருந்தது இது. மேக்ஸ் வந்து பண்ணி தரேன்னேன். பட் எனக்கு வெறும் முறுக்கு மட்டும் பண்ணி கொடுங்கம்மா, வேற எதுவுமே எனக்கு வேணான்ட்டாங்க. சரி இப்போ வந்து கிளம்ப வேண்டியதுதான். நானும் முடிச்சிட்டேன். முதல்ல என்னாச்சுன்னா 4 ஆயிடுச்சு. 4:30 ஆனோன்னு சொன்னாங்க முறுக்கெல்லாம் பண்ணாதீங்க வேண்டான்னு. எனக்கு மனசு கேட்கல. அது நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆயிடுச்சு. நான் ஒரு 4:30க்கு தான் போட்டு பண்ணேன். டக்குன்னு வந்து பண்ணி எடுத்துட்டேன். அவங்க அப்பா ஒரே கத்தல், கடைசி நிமிஷத்துல ஏன் பண்றேன்னு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. சூட்கேஸு, மிஸ்ஸிஸ்ல வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நாங்களும் ரெடி ஆகிட்டோம், கிளம்ப வேண்டியது தான். 5 மணிக்கு கிளம்ப வேண்டியதுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. பசங்களோட டின்னர் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதான் சொன்னாங்க 8:30க்கு ரீச் ஆகிடலாமான்னு கேட்டாங்க. அவங்க அப்பா ரீச் ஆகிடலான்னு சொல்லியிருக்காரு. ஸ்னோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொட்டிகிட்டே இருக்குது, ஹெவியாக இருக்குது. சீக்கிரமாக நின்றுடும் நாங்கள். ஸ்னோ வந்து நிற்கிற மாதிரி தெரியலங்க, ஏன்னா ஹெவியாக கொட்டுது. நான் வேண்டாம் நாளைக்கு போகலான்றேன். இல்லை அவங்க அப்பா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம் நாங்கள். சின்னவங்க தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்பா முன்னாடி உக்காந்துட்டு இருக்காரு.
ரொம்ப ஸ்னோ கொட்டிட்டே இருக்கு. அவங்க அப்பா சொல்லிட்டே வராரு, நாளைக்கு போலாமா நாளைக்கு போலாமான்னு. சின்னவங்க எல்லாம் இல்ல பரவாயில்ல ட்ரை பண்ணலாம், நம்ம போலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே பார்த்தா வண்டி எல்லாம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து 1 hour டிராவல் வந்து 2 hours காமிக்கிச்ச உடனே சின்னவங்க சொல்லிட்டாங்க, சின்னவங்க அவங்க அப்பாவை ட்ரைவ் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னாரு, இல்ல அப்படியே வண்டியை திருப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு வேணா எடுத்துட்டு போய் விடுறேன், காலையில கிளம்பிடலாம்னு சொன்னாரு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பி கீழே வந்து 6:30க்கு இறங்கிட்டோம். நல்லா இருக்குது பாருங்களேன், இன்னும் கூட லைட்டாக ஸ்னோ கொட்டிகிட்டே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க, வண்டர்லேண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நேற்று வந்து அவங்க எடுத்தாங்க, அவங்களால க்ளீன் பண்ணவே முடியல நேற்று. சும்மா இந்த சின்னவங்க வண்டி ஓட்டுறேன்னு ஒரே அடம் வரும்போது, ஏன்னா வந்து அவங்க அக்கா காலேஜுக்கு வந்து விடுறதே காரணம் என்னன்னா, வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்கு தான் வர்றதே அவங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க சுத்தமா. வரும்போதே சொல்லுவாங்க, நான் வண்டி ஓட்டுறேன் அப்பனா ஓகேவான்னுவாங்க, அப்பதான் வருவேன் இல்லைன்னா இல்லைன்னு. ஓகேன்னு அவங்க அப்பா ஓட்டிட்டு வந்தாரு, ரோடெல்லாம் பார்த்தாங்க நல்லா கிளீனா இருக்கு, அப்பா இதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டு அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானா இருந்தா ஓட்டியிருக்க மாட்டேங்க ஸ்னோல. ஆனா ரோடு ரொம்ப நல்லா கிளீன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நேத்து கொட்டுது இல்லையா, எல்லாம் ஃப்ளரியா தான் இருந்தது, ஈஸியா இருக்கும். ஐசியா எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது ரோடெல்லாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் நான் ஓட்டுறேன்னு. ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஓட்டிட்டு போயிடுவாங்க. வந்து நீ 4 மாசம் ஆச்சு காலேஜுக்கு போய், ஓகேவா? உனக்கு வந்து டோம்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா? Sure. அதே மாதிரி ஃபுட் எப்படி இருக்கு? ஃபுட் உனக்கு பிடிச்சிருக்கா? It's okay. இட்ஸ் ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க பசங்க வந்து ப்ரீமேட் பண்றதுக்கு அப்ளை பண்ண போறோம், அது ப்ரீமேட் பண்ண போறாங்க, எங்களோட பசங்களும் பிளான் பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நீ காலேஜ் அப்ளை பண்ண இல்லையா அப்ளிகேஷனை, அது வந்து என்னெல்லாம் நீ பண்ண? இப்போ ஏன்னா நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க, நான் எதுவுமே பண்ணல. ஓகேவா? அப்பப்போ வந்து போய் பார்ப்பேன், எல்லாம் முடிஞ்சிருச்சா, சப்மிட் பண்ணிட்டீங்களா, சில நேரத்துல அது கூட நான் கேட்டது கிடையாது. அதெல்லாம் அவங்க தான் ஃபுல்லா பண்ணாங்க. உன்னோட நீ சொல்லுமா. Okay, so I use College Board as my application, and for my application I use my GPA, and I had to write the essay portion, which was mandatory, and then SAT was optional, so yeah. ஓகே. எஸ்ஏ எழுதுன இல்லையா, ஒரு ரஃப்லி என்ன மாதிரி இருக்கணும்னு? Because the prompts for the one that I picked, it was about like, tell us about your story and what do you want to do. So I just told about my story and what I want to do in the future. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்க வந்து ஹை ஸ்கூல்ல வந்து சிடிஇ ப்ரோக்ராம் பண்ணல, இப்போ வந்து நீ காலேஜ்ல வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது எடுத்திருக்க, மேஜர் எடுத்திருக்க. அது எடுத்ததுக்கும் இங்க அது எடுத்து படிச்சதுக்கு இங்க ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? No. Then why you did CTE? Because that's the only science thing that they had. Okay. Biomedical engineering, it's not P&B, you know. But the only thing in the CTE that was beneficial that I would say is anatomy and physiology that I took. Yeah. Because like there's different classes there's like different courses in the CTE that you have to take. So காலேஜ் கிட்ட கொடு. Yeah, nice.
அதுதான் முடிச்சாச்சு, க்ளீன் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா சின்னவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்டடி பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணி எல்லாம் குரூப் ஸ்டடி. வீட்டில் இல்லை, வெளியே ரெஸ்டாரண்ட்டில். அதனால் எல்லோரும் வந்து 10 மணிக்கு போகணும். அதெல்லாம் இங்கே முடிச்சுட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய வச்சுருக்காங்க. ஓட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேக் பண்ணல, இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டிக்ஸ், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முட்டை, ஆரஞ்ச் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு நான் சிரப் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து இறங்கி வந்தால் இந்த மாதிரி ஸ்னோ கொட்டி இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே சின்னவங்க எதுவும் சாப்பிடல, அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டாங்க. அது போதும்னாங்க. நல்ல வேலைங்க நாங்கள் வந்து நைட் வரல. ஏன்னா இது லோக்கல் ரோடா, நைட் வேலையில் க்ளீன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. காலையில் நல்லா க்ளீனாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.